கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரம் போதகர்கள் நம்மோடு பேசுகிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, போதிக்கிறாங்க. டிவிலலாம் வராங்க, யூடியூப்லாம் வராங்க. அவங்க செய்தியெல்லாம் கேட்டோன்னே நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, ஆறுதலான வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, நம்பிக்கையான வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நமக்கு உடனே ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. அந்த நம்பிக்கையோடு கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணுகிறோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த நம்பிக்கை போயிடுது, அந்த ஆறுதல் போயிடுது, அந்த ஆதரவு உணர்வு போயிடுது. காரணம் என்ன? அதனால் என்ன நிறைய பேர் பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப பிரசங்கம் கேட்குறது, திரும்ப திரும்ப யூடியூப் பார்க்குறது, திரும்ப திரும்ப டிவிக்குள்ளே போய் யாராவது ஆறுதலாக பேசுகிறாங்களா அப்படி ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒருத்தர் பேசின வார்த்தைகள் மூலமாக கிடைத்த ஆறுதல் குறைஞ்சி வருகிற நேரம் பார்த்து அடுத்தவர் பேசுகிற ஆறுதலை பெற்றுரு. இந்த மாதிரி பண்ணி பண்ணி பார்த்தா ஒருபோதும் ஆறுதல் நிற்க மாட்டேங்குது, ஓடிட்டே இருக்குது. ஒருபோதும் நம்பிக்கை நிற்க மாட்டேங்குது, ஓடிட்டே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆறுதல் தந்தவர் ஊழியக்காரரா இல்லைன்னா ஆண்டவரான்னு பார்க்கணும். அது எப்படிங்க பார்க்குறது? ஊழியக்காரர் வழியாகத்தான் ஆண்டவர் ஆறுதல் தருவார், ஊழியக்காரர் வழியாகத்தான் ஆண்டவர் ஆதரவு தருவார்னு நம்பலாம். ஆனால் அந்த ஊழியக்காரர் வழியாக பேசப்படுகிற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கணும். வெறுமனே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவரே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அந்த மாதிரி வார்த்தை கேட்டால் கேட்க நேரத்துக்கு சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சில போதில் பாருங்கள், அப்படியே கையில் வச்சுருக்கிறது பைபிள் தான். என்ன பேசுவான்? இன்றைக்கே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனையும் போகுது. கடன் இருந்தால் இன்றைக்கி போகுது, வியாதி இருந்தால் இன்றைக்கி போகுது, வியாபாரத்தில் தொய்வா அது இதுதான் லாஸ்ட் டேட், வேலை போச்சு தான் அது இன்றைக்கி திரும்பி வருது, எல்லாம் இன்றைக்கி நடக்கும்பாங்க. கேட்குறவளோ சந்தோஷமாக இருக்கும், ஆனால் நடக்காது. மறுபடியும் மறுநாள் அவர் வருவார், வந்து அதை தான் சொல்லுவார். இந்த மாதிரி கேட்கும்போது இது தேவனுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை என்றால் ஆறுதலோடு சத்தியமும் சேர்ந்து வரும். நம்முடைய ஆறுதலுக்கு குறைவு காரணம் என்ன, நமக்கு சமாதான குறைவு காரணம் என்ன, நமக்கு நம்பிக்கை குறைவு காரணம், இதெல்லாம் சேர்த்து சொல்லுவார். அதான் தேவ வார்த்தை. வெறுமனே கலங்காதே, திகையாதே, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார் சொன்னால் அது தேவ வார்த்தையில். இது இவங்க ஆயத்தப்படுத்தியது ஊழியக்காரருடைய வார்த்தை. எனவே பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதலான பிரசங்கள் கேட்குறோம், ஆறுதலான போதனைகள் கேட்குறோம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் ஆறுதல் இல்லை. அப்புறம் அடுத்த பிரசங்கியார்கிட்ட போய் ஆறுதலான வார்த்தை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் தரணும், அதை அவங்களுக்கு பர்சனலாக ஒரு தரணும், உங்களோடு தனிப்பட்ட முறை அவர் பேசணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை தொடர்பாக முழுசாக பேசுகிறதுக்கு நீங்கள் அவர் அலோவ் பண்ணுங்கள். வெறுமனே எனக்கு நம்பிக்கையான வார்த்தை தான் வேணும், எனக்கு ஆறுதலான வார்த்தை தான் வேணும் அப்படின்னா அது கேட்கும். அந்த மாதிரி ஆறுதலான வார்த்தை மட்டும் கொடுக்கறது பிசாசானவன் தான் கொடுப்பான். அதை பல ஊழியக்காரர் வழியாக கொடுப்பான். சத்தியத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த சத்தியம் உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும், அந்த சத்தியம் உங்களுக்கு நம்பிக்கை கொண்டு வரும். எனவே என் வாழ்வு தொடர்பாக எது உண்மையாக இருக்கிறதோ எதுவானாலும் ஆண்டவரை நீர் பேசும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் எந்த சத்தியம் பேசினாலும் சரி, உங்களை கண்டித்தா கூட உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையுடைய குறைபாடை சுட்டி காட்டினா கூட உங்கள் மனசுக்கு, உங்கள் ஆத்மா ஆறுதல் கிடைக்கும். அதுதான் ஒரு பெரிய மிராக்கிள். நம்ம ரொம்ப கன்சோலிங்காக, ரொம்ப ஆட்டுறது மாதிரி, தேட்டுறது மாதிரி பேசினா தான் ஆறுதல் வருங்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை கடுமையாக இருந்தால் கூட அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கன்சோலேஷனை கொண்டு வரும். எனவே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஊழியக்காரர்கள் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக, உங்களை தற்காலிகமாக சந்தோஷப்படுத்துறதுக்காக மேலோட்டமாக பைபிள் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. அது கர்த்தருடைய வார்த்தையா என்பதை நீங்கள் தான் ஆராய்ந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ண ஆண்டவரிடத்தில் ஆறுதலை கேளுங்க. அவர் சத்தியத்தோடு சேர்த்து உங்களோட பேசுவார். அது உங்களுக்கு நிரந்தரமான நிறைவான ஆறுதலை கொடுக்கும். கர்த்தர் தாமே விதமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.